ஒரு வாரத்துக்கு முன்னாடி நடந்து முடிஞ்ச ஐபிஎல் ஏலத்துல எல்லாரோட கவனத்தையும் ஈர்த்த வீரராய் இருந்தவர் தான் வைபவ் சூரியவன்ஷி. 13 வயசான இவர் ஐபிஎல் ஏலத்துல பங்கேற்றது மட்டும் இல்லாம முதல் முறையே ராஜஸ்தான் அணிக்காக 1 கோடி ரூபாய்க்கு ஒப்பந்தம் செய்யப்பட்டிருந்தாரு. இதனாலேயோ என்னவோ இவர் மீதான எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது ரொம்பவே ஜாஸ்தியாக ஆரம்பிச்சிருது. இவரை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா அண்டர் 19ல இந்தியாவுக்காக விளையாடிட்டு வராரு. அண்டர் 19ல தன்னோட முதல் ஒரு நாள் போட்டியில பாகிஸ்தானுக்கு எதிராக ஆசிய கோப்பை போட்டியில களம் கண்டிருக்காரு வைபவ் சூரியவன்ஷி. இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா இது ஒரு மிகப்பெரிய சாதனையா பார்க்கப்படுது. ஏன்னா அண்டர் 19ல மிக இளம் வயதுல ஒரு நாள் போட்டியில கலந்துக்கிட்ட வீரர் அப்படிங்கிற சாதனையை இவர் படைச்சிருக்காரு. கிட்டத்தட்ட 21 ஆண்டுகளா இந்த பட்டியல்ல இருந்தார். யாருன்னு பார்த்தோம்னா நம்மளோட பியூஷ் சாவ்லா. அவரோட சாதனையை தான் இவர் பிரேக் பண்ணியிருக்காரு. அவ்வளவு எதிர்பார்ப்பு இவர் மேல இருந்த சமயத்துல பாகிஸ்தானுக்கு எதிரான போட்டியில வெறும் ஒரே ஒரு ரன் மட்டும் எடுத்து ஆட்டமிழந்தாரு வைபவ் சூரியவன்ஷி. இதுக்கு காரணம் ஐபிஎல் பிரஷர் இப்பவே இவர் மேல விழ ஆரம்பிச்சிருச்சா அப்படிங்கறது நிறைய பேர் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா பாகிஸ்தானுக்கு எதிரான அந்த போட்டியில இந்திய அணி 43 ரன்கள் வித்தியாசத்துல தோல்வியை தழுவியிருந்தாங்க. அந்த தோல்வி அப்படிங்கிறது இந்திய அணிக்கு ஒரு மிகப்பெரிய தோல்வியா பார்க்கப்படுது. ஏன்னா அண்டர் 19 டீம் ஆகட்டும் இல்ல மெயின் சீனியர் டீம் ஆகட்டும் எங்கேயா இருந்தாலுமே பாகிஸ்தானுக்கு எதிரான போட்டி அப்படிங்கிறது இந்தியாவுக்கு ரொம்பவே முக்கியமான ஒன்றா பார்க்கப்படும். அப்படிப்பட்ட போட்டியில இந்தியா தோல்வியை தழுவி இருக்காங்களே அப்படின்னு எல்லாருமே தங்களோட வருத்தத்தை தெரிவிச்சிட்டு வராங்க.